This video is sponsored by EdgeQuest app. Download the app. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பேர் சிந்து. என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தினமும் எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும், அப்பதான் அந்த ஹெல்தியா இருக்க முடியும்னு சொல்றாங்க. இப்படி எனக்கு சிங்கம் புலி எல்லாம் எக்ஸசைஸா பண்ணுது, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நாம மட்டும் ஏன் பண்ணணும்? இது எனக்கு எப்பவுமே ஒரு கேள்வி. அதுக்கு அதாவது மனித இனமும் இயற்கை தான் சொல்றீங்க, விலங்கினமும் இயற்கை தான் சொல்றீங்க. நாய் கரடி எல்லாம் எக்ஸசைஸா பண்ணுது, ஹெல்த்தியா இருக்கே, ஏன் நாங்க மட்டும் எக்ஸசைஸ் பண்ணணும்? ஒரு நாயோ ஒரு சிங்கமோ கரடியோ காலையில தண்ணி குடிக்கணும்னா ஒரு 10 மைல் நடக்குது. காலையில சாப்பிடணும்னா அது ஒரு 20 மைல் ஓடுது. ஓகே, சட்ட துணி போடுறது இல்லை. அன்றாட தனக்கு நடக்கக்கூடிய அத்தனை செயல்கள், தூங்குறது, காட்டுல படுத்து தூங்குது, மலையில படுத்து தூங்குது, இயற்கையோடு ஒத்திசைவோடு வாழுது. அப்ப அது மாதிரி வாழும் பொழுது அதனுடைய உடல் கூறுகள் சரியாக இயங்குகிறது. இப்ப நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு 4 கிலோமீட்டர் போல அப்படியே எந்திரிச்சு டபக்குன்னு இப்படி தட்டினா தண்ணி வருது. ஓகே, நடக்கிறதே இல்லை. இப்ப இங்க இருந்து நடந்து போகணும், சோத்துக்கு போகணும்னா வீட்டுல இருந்து டடக்குன்னு இறங்கி கார்ல ஏறி இப்படி ஒரு பட்டனை தட்டுறீங்க, இப்படி போறீங்க. இதெல்லாமே இந்த காரு, இந்த சாஃபஸ்டிகேஷன், இதெல்லாம் இயற்கைக்கு எதிரான செயல். இயற்கைக்கு எதிரான செயல்னா அப்ப கார் வச்சுக்க கூடாதா, பைக் வச்சுக்க கூடாதா இப்படின்னா அந்த மாதிரி கேள்வி இல்லை. இப்போ காலை பயன்படுத்துவது குறைந்து விட்டது. இப்ப தண்ணி எடுக்கிறதுக்கு காட்டுல நீங்க போய் நடந்து போயிட்டு வந்தீங்கன்னா அப்ப உடல் வேலை செய்கிறது, உடல் உழைப்பு நடக்கிறது. அப்ப அந்த உடல் உழைப்பு இல்லாம போயிடுச்சு. அந்த காலத்துல தாத்தா பாட்டி எல்லாம் தண்ணி எடுக்கிறதுக்கு ஆத்தங்கரைக்கு, குளத்தங்கரைக்கு, கம்மாய்க்கு போயிட்டு வந்தாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க. இப்ப யாருக்கும் போறதில்லை. ஒரு பட்டனை தட்டினா தண்ணி வருது. துணி துவைக்கிறது 1000 தடவை இப்படி அடிச்சாங்க. இன்னைக்கு ஒரு பட்டனை தட்டினா துவைச்சே அதுவே மடிச்செல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, இப்ப அன்னைக்கு ஒரு இட்லி வேணும்னா 100 தடவை இப்படி சுத்துனாங்க. இன்னைக்கு ஒரு பட்டனை தட்டுறாங்க, மாவு அதை அரைச்சு கொடுத்துருது. இப்ப மாவாவே அரைச்சு வீட்டுக்கு வந்துருது. அதை கூட பண்றது இல்ல. ஒண்ணுமே பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல. சோ இயற்கைக்கு எதிரான இதை இயற்கை கொடுத்திருக்கிற நம்ம கொடுத்திருக்கிற அஸ்திரங்கள் எதையுமே நம்ம பயன்படுத்துறது இல்லை. அப்ப உடல் எப்படின்னா இட்ஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் பீஸ். ஒரு குறிப்பிட்ட உறுப்பை நீங்க பயன்படுத்தாம கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன நினைச்சுக்குது, இது தேவையில்லை போல நினைச்சிட்டு அந்த கேட்டையே லாக் பண்ணி விட்டுரும். இப்ப காலை நடக்காமலே நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தேன் அடுத்த 6 மாசத்துக்குன்னா 6 மாசம் கழிச்சு உங்களால நடக்கவே முடியாது. ஏன்னா கால் என்ன முடிவு பண்ணிடுச்சுன்னா இவன் நடக்க போறது இல்லைன்னு நினைச்சு அதுக்கு அனுப்பக்கூடிய சக்தி ஓட்டத்தை எல்லாம் நிறுத்திடும். ஏன்னா இட் ஹஸ் காட் பாடி இன்டெலிஜென்ஸ் பேர். அதான் அந்த பாடி மெக்கானிசம் உங்களுக்கு தெரியல. இப்ப அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இவ்வளவு. சோ மாடர்னா நம்ம எப்போ ஆயிட்டோமோ, இந்த சாஃபஸ்டிகேஷனுக்குள்ள எப்போ வந்துட்டோமோ, இப்போ உடல் நிறைய பாதிப்புக்குள்ளாக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ அதை காம்பன்சேட் பண்றதுக்கு நீங்க ஏதாவது செய்தே ஆக வேண்டுங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டீங்க. எப்போ ஒரு சாஃபஸ்டிகேஷனுக்குள்ள போறீங்களோ அதுக்கு ஒரு விலை கொடுத்தே ஆக வேண்டும். அதுக்குண்டான விலை தான் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. இல்லைன்னா உள்ள எல்லாம் கலண்டு போயிடும்.